ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஓம் முருகா யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல, வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹாப்பி ரம்ஜான் டு ஆல். ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் வந்து என்ன அவங்க வீட்டுக்கு ரம்ஜான் பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். எல்லாருக்கும் ஒரு எம்ஓஹெச்சில் ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் சொல்கிறேன். என்ன ப்ரோ எப்போ பாரு எம்ஓஹெச்ன்றீங்கன்னு. இப்போ ரமதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக்கே ரமதான் டியூட்டி ஃபினிஷ். ஒர்க்கிங் டேஸ்லலாம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நோ பேஷண்ட்ஸு. ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சு. வாலிபத்தில் மன்மதன், லீலைகளில் மன்னவன். எஸ், ஒரு வழியாக வந்து எனக்கு ஷிஃப்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுதான் சவுதி எம்ஓச்சோட யூனிஃபார்மு. ப்ரைவேட் யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இது வந்து எம்ஓச்சோட யூனிஃபார்மு. வாங்க நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டாக மீட் பண்ணுறதுக்காக போகலாம். ஒரு விஷயம் தெரியுமா, முஸ்லிம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து இங்க நீ பார்க்க முடியாதுடா. நாம வேற வேறன்னு யார் சொன்னது? அக்பரு இந்து தாயிட்ட பால் குடிச்சாரு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்காக நிறைய டிஷ்ஷஸ்லாம், வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழிய போட்டாங்கடா. நம்ம எங்கடா பிரியாணியை காணோம், மற்ற எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? எஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து பார்ட்டியை முடிச்சுட்டு அங்கே இருக்க அல்லோத்தையும் போயிட்டோம். எப்போவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தா கிட்ஸ் செக்ஷன் தான். பிகாஸ் நிறைய சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் வந்து குக்கீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்தியாவிலலாம் வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து கம்மி ரேட் இருக்கும். பட் வந்து சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்தியாவை விட அதிகமாக தான் இருக்கும். பட் இங்கே அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி ரேட்டு மாதிரி நமக்கு தோணும். 11 ரியால் 12 ரியால் அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 200 300 ஸோ அப்படி இருக்கும். எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்கான ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ரம்ஜான் டே எனக்கு ஆஸ் யூஷுவலாக தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க பல விழி இல்லை, என இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போய்